வணக்கம். நம்ம வகைக்கெழு அதாவது டிஃப்ரென்சியேஷனுடைய கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். நேற்று ஒரு கொஞ்சம் சம் சொல்லிக் கொடுத்தேன், இன்னைக்கு கொஞ்சம் சம் பாருங்கள். கவனிங்க, அந்த ஃபார்முலா ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா? ஃபார்முலா படித்தா மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுக்குறது புரியும், இல்லாட்டி புரியாது. முதல் சம்மை பாருங்கள். ப்ராடக்ட் ரூலில் இருக்குது, ரெண்டு இது ப்ராடக்ட் ரூலில் இருக்குது. ஒய் இஸ் ஈக்குவல் ஒய் டேஷ்னு வச்சுக்கலாம், டிஒய் பை டிஎக்ஸ். முதல் ரெண்டு ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல் என்ன? முதல் டேர்ம் அப்படி வச்சுக்கணும், இ பவர் எக்ஸ் அப்படி வச்சுக்கிட்டு tan எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷன் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் tan எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, எக்ஸ் இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸ். இது முதல் ரெண்டு டேர்முக்கு மட்டும். அடுத்த ரெண்டு டேர்மு பாருங்க, ப்ளஸ் எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, லாக் எக்ஸுக்கு 1/x ப்ளஸ் லாக் எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, எக்ஸுக்கு இன்ட்டு 1. திரும்ப இருக்க பாருங்க, முதல் ரெண்டு டேம் இ பவர் எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, டேனுக்கு சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ், டேன் எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸ். அதே மாதிரி அங்கே எக்ஸ் அப்படி வச்சுருக்கேன், லாகுக்கு 1/x ப்ளஸ் லாக் எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க, எக்ஸுக்கு 1. இந்த எக்ஸ் எக்ஸையும் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதெல்லாம் உங்களுடைய விருப்பங்கள், அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். இ பவர் எக்ஸ் ப்ராக்கெட் சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் டேன் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். இவ்வளோதான் இதனுடைய டிஃப்ரென்சியேஷன். கவனிங்க, ஒய் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இதுவும் ப்ராடக்ட் ரூல் பெருக்கு விதியில் இருக்குது, அதுவும் பெருக்கு நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஒரே டேர்மாக எழுதிக்கோங்க, சரிதானா? ரைட். அடுத்த சம பாருங்கள். கவனிங்க, இதை பாருங்க, இது எல்லாமே ப்ராடக்ட் ரூலில் இருக்குது. 1 + x 1 + x ஸ்கொயர் 1 + x பவர் 4 அப்படி 1 + x பவர் 2 எண்ணில் இருக்குது. அதில் x = 0 எனில் dy by dx என்ன? இப்போ முதல்ல நம்ம dy by dx கண்டுபிடிக்க போகிறோம். dy by dx மீன்ஸ் y dash. ப்ராடக்ட் ரூல் நல்லா கவனிக்கணும். ஒரு டேமை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே போகணும், மற்றெல்லாம் அப்படியே ப்ராடக்ட் எழுதிக்கிட்டே போகணும். ப்ராடக்ட் நம்ம கவலைப்பட வேண்டாம். மற்ற எல்லாமே 1 + x ஸ்கொயர் அப்படி வச்சுக்கோங்க, 1 + x பவர் 4 அப்படி வச்சுக்கோங்க, 1 + x பவர் 2 போகிறேன்னு அப்படி இருக்கட்டும். முதல் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். 1ஆம் நம்பருக்கு 0, எக்ஸுக்கு 1 ப்ளஸ் முதல் டேர்ம் அப்படி இருக்கட்டும். ரெண்டாவது டேர்மை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1ஆம் நம்பருக்கு 0, x ஸ்கொயருக்கு 2x, மீதி டேர்மில் அப்படியே எழுதிடணும் 1 + x பவர் 2n. அப்புறம் முதல் ரெண்டு டேர்ம் அப்படி வச்சுக்கோங்க, 4x³ 1 + x பவர் 2n. இப்படி கண்டினியூ பண்ணிக்கிட்டே போங்க. லாஸ்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் முதல் டேர்ம் எல்லாமே வந்துடும். 1 + x 1 + x ஸ்கொயர் இப்படியே போய் 1 ப்ளஸ் இதுக்கு 0ன்னு ஆயிரும், 2n × x பவர் 2n - 1. இதுதான் dy by dx. மீண்டும் இருக்க பாருங்கள், நிறைய டேர்ம் முதல் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மற்றலாம் அப்படியே இருக்கணும். அப்புறம் ரெண்டாவது டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், மூணாவது அப்படியே வச்சுக்கணும். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ நமக்கு கொஸ்டின் என்னென்னா, அட் x = 0 x = 0வில் dy by dx என்ன? அதாவது கண்டுபிடிச்சதில் எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான சம். எக்ஸுக்கு பதிலாக 0 போட போச்சுல, இது 0, 1 + 0 1 + 0 1 + 0 எல்லாம் போனால் 1. இங்கே பாருங்கள், 1 + 0 1, இங்கே 0 வந்துட்டு 1 × 0. அப்போ இந்த டேர்ம் முழுக்க 0 ஆயிரும், ஃபுல்லாக 0 ஆயிரும், ஃபுல்லாக 0. அதனால் ஆன்சர் 1. அப்போ dy by dx = 1. புரியுதான்னு பாருங்கம்மா. ஒவ்வொரு டேர்மாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மற்ற டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ண பிறகு x = 0 பண்ணினா முதல் டேர்ம் மட்டும் தான் கிடைக்கும், 1 மட்டும் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்கள். மூணாவது y = x by x y = x by x ஸ்கொயர் x by x ஸ்கொயர். இதுக்கு பேர் கோஷன் ரூல், வகுத்தல் விதியில் இருக்குது. dy by dx is equal to
அந்த விதியல் அந்த விதி அந்த லாலாம் படிக்க முடிஞ்சால் படிச்சுக்கோங்க. வி ஸ்கொயர் யூ பை வி மெத்தடில் இருக்குது. வி இன்ட்டு டியூ பை டிஎக்ஸ் மைனஸ் யூ இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ். இது யூ இது பி. கீழே உள்ள டேர்மை அப்படி வச்சுக்கோங்க. பி ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இது ரொம்ப முக்கியமாக கவனிமா ஃபார்முலா பார்த்துக்கோங்க. பி இன்ட்டு டியூ பை டிஎக்ஸ். பி அப்படி வச்சுக்கிடுவோம். மேலே உள்ள டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அப்புறம் மைனஸ், அதான் முக்கியம், மைனஸ். மேலே உள்ள டேர்மை அப்படி வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2x, 1 நம்பருக்கு 0. இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 2x ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. மீண்டும் ஒருக்க சொல்கிறேன். இது பேர் ப்ராடக்ட் ரூல். யூ பை வி மெத்தடில் இருக்குது. வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். பி அப்படி வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1 மைனஸ் எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயருக்கு 2x, 1 நம்பருக்கு 0. இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். கீழே உள்ள டேர்மை அப்படி எழுதிக்கணும். ரைட், அடுத்த சம பாருங்க. இது u by v மெத்தடில் இருக்கு. கோஷன் ரூல். dy by dx is equal to x square plus cot x the whole square. x power n plus cot x. v into u dash. e power x க்கு differentiation e power x minus tan x க்கு differentiation secant square x. v into u dash. u மேலே உள்ள u இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டிருக்கேன். e power x க்கு e power x, tan x க்கு secant square x by formula minus மேலே உள்ள டேர்ம் அப்படி இருக்கணும். e power x minus tan x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், கவனிங்க. x power n டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n into x power n minus 1 plus cot x differentiation minus cosecant square x. u by v மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். x power n plus cot x whole square. இதான் கீழே உள்ள டேர்ம் அப்படி இருக்கட்டும். e power x க்கு e power x, tan x secant square x. மேலே உள்ள டேர்ம் அப்படி இருக்கட்டும். இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் n into x power n minus 1 cot x க்கு மைனஸ் cosecant square x. அவ்வளோதான். இது dy by dx, 5th சம், 5வது சமுக்கு. அதே மாதிரி அடுத்தது 4வது சம் என்ன பார்க்க விட்டுட்டோம். 4வது சம பாருங்க. y dash dy by dx is equal to log x the whole square. v log x அப்படி வச்சுக்கோங்க. கீழே ஒன்றுமே எழுதலைன்னா பேஸில் ஈர்க்குன்னு அர்த்தம். இப்போ மேலே ரொம்ப முக்கியமானது, மேலேயே ப்ராடக்ட் ரூலில் இருக்குது. மேலே உள்ள ஃபுல்லாக யூவில் இருக்குது. ஸோ அது ப்ராடக்ட் இப்போ எப்படி பண்ணுது பாருங்கள். எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ். இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது? எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. சைன் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு 1. அப்போ எக்ஸ் காஸ் எக்ஸ் உங்களுக்கு வேணால் தனியாக செஞ்சு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. மைனஸ் எதை வச்சுக்கணும்? எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாக் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1 by x. பாருங்கள், எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. பிஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸு எக்ஸுன்னு இது கேன்சல், எக்ஸு எக்ஸும் கேன்சல். ஸோ என்ன வரும்? லாக் எக்ஸ் bracket x plus cos x plus sin x minus sin x. இவ்வளோதான். புரியுதாப்பா? கேன்சல் பண்ணிட்டு போயிடாதீங்க, நடுவில் மைனஸ் இருக்குது. நம்ம டக்கு டக்குன்னு ஞாபகத்தை கேன்சல் பண்ண வேண்டியதானே பண்ணிடாதீங்க.
நடுவில் மைனஸ் இருக்குது. இந்த மாதிரிலாம் ஞாபகத்தில் வரும். log x the whole square and fourth sum. சரியா? ரைட். அடுத்த சம பாருங்க. மீண்டும் மீண்டும் போட்டு பாருங்க, புரியும். அப்படி ஏதாவது டவுட்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க. என்ன டவுட்டு புரிஞ்சதுனாலும் நீ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருவேளை புதுசாக இருக்கவங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ தான் 11th என்ட்ராக இருக்கிறவங்க சிபிஎஸ்சியை பொறுத்தவரை 12th ஸ்டாண்டர்ட் இருக்காங்க. ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அல்லது டிஃப்ரென்ஷன் என்னென்னே தெரியாது சார், இந்த 12th முடிச்சிட்டோம், இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் என்ட்ராக இருக்கும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும். கொஞ்சம் கவனமாக கவனிச்சிடலாம். பார்ப்பா திரும்ப பாருங்க. dy/dx ஆறாவது சமன்பாடு. log x by x அதை மட்டும் uv மெத்தட்ல பண்ணலாம். x2 x அப்படி வச்சுக்கோங்க. log x க்கு 1/x பிளஸ் போடக்கூடாது, சாரி, மைனஸ் u by v இல்லையா, மைனஸ் log x அப்படி வச்சுக்கோங்க. x க்கு 1 e power x தனியா இருக்கு. e power x x இன் கேன்சல். 1 minus log x by x square plus e power x. திரும்ப கவனிச்சுக்கோங்க. 6 சம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே சம திரும்ப ஒரு நீங்க பாராம செஞ்சு பாருங்க. அதுல டவுட் வரும். ஸ்டேட் கொடுக்காங்க உங்க புக்ல இருக்கு, செகண்ட் மார்னிங் புக்ல இருக்கும். இந்த முதல் 2 எக்ஸசைஸ் திரும்ப சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.